செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. தென்கிழக்கு தெற்கு திசை காற்று தமிழ்நாட்டின் ஊடாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் அதனையும் தாண்டி ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவின் உள்பகுதியை நோக்கி பயணிக்கிறது. உயரழுத்தமும் ஆந்திரா வடகடலோரத்தை ஒட்டி நீடிக்கிறது. சற்று விலகி கொண்டிருக்கிறது. அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நீடிக்கிறது. உயரழுத்தம் மற்றும் தென்கிழக்கு தெற்கு திசை நீராவி காற்றும் இணைந்து கடலோர மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. இன்றைக்கு அதிகாலை பனிப்பொழிவும் குளிரும் காணப்பட்டது. பேருந்துகளிலோ ரயில்களிலோ பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தெரியும், அதிகாலையில் கடும் குளிர் நிலவியது. கடலோர மாவட்டங்களின் பகுதிகளில் குளிரும் மேகமூட்டமும் இதமான வெப்பநிலையும். குளிர்னா என்னது? நடுக்கும் குளிர் அல்ல, வேர்வை புழுக்கம் இல்லாமல் குளிர்ந்த காற்று வீசியது. வாகனங்கள் வேகமாக பயணிக்கும் போது அது குளிரை கூட தந்தது. ரயில்கள் பயணிக்கும் பொழுது காற்றை கிழித்து கொண்டு போகும் பொழுது குளிரை கொடுத்தது. இப்படிப்பட்ட வானிலைகளுக்கு இடையே கடலோர மாவட்டங்கள் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மண்டபத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஒட்டிய வனப்பகுதிகளில் ஓரிரு சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் கொடுத்தது. இலங்கையில் தெற்கு மத்திய பகுதி, தென் மேற்கு பகுதி, மேற்கு பகுதியில் இடியுடன் கூடிய மழை பொழிந்தது. அது தற்பொழுது கலைந்து தென்கடலோரமும் டெல்டாவிற்கும் மேகமூட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கு. இந்த மேகமூட்டம் 12 மணியோட டெல்டாவில் விலகிடும். மதியத்திற்கு பிறகு புதுக்கோட்டை தெற்கு கடலோரம், அதாவது தொண்டியை ஒட்டிய பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய, அதாவது ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட தொண்டியை ஒட்டிய பகுதி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தெற்கு கடலோரத்தில் மேகமூட்டம் உருவாகும். ஓரிடங்களில் லேசான தூறல் மழைப்பொழிவு கொடுக்கலாம். ஓரிரு இடம்தான், அது எங்க வேணாலும் இருக்கலாம். எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, எங்க வேணாலும் இருக்கலாம். இலங்கையில் இடியுடன் கூடிய கனமழை பொழிவு இன்றைக்கும் காத்திருக்கு. பெரும்பாலும் இலங்கையோட கொழும்பு, காலி, கோட்டை இங்கெல்லாம் இடியுடன் கூடிய கனமழை பொழிவு காத்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனை ஒட்டிய தென்கடலோரத்தில் மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் தூறலும் கொடுக்கும். அதே வேளையில கேரளாவில் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மலைப்பகுதிகளில் இருக்கும். அதை தாண்டி தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை மற்றும் தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தோட மேற்கு ஓரம் இங்கே ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். இன்றைக்கு பெரிதா எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்லியிருக்கிறேன் எதுக்குன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஏதேனும் அறுவடை இருக்கலாம். தென் மாவட்டங்களில் உப்பள பகுதிக்கு தொடங்கி பிற அறுவடை பணிகள் ஏதேனும் இருந்தால் மிரட்டலும் லேசான மழையும் இருக்கலாம். வார்த்தை முதல்ல முக்கியம். சரி, இன்னைக்கு 28ஆம் தேதி. இன்றைக்கு மாலையில அப்படியே செயலிழந்துரும். இரவுல மீண்டும் நாளை டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில மீண்டும் மேகமூட்டமும், நாளை மாலை இரவிலே டெல்டாவின் தெற்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு, இடியுடன் கூடிய மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில இருக்கலாம். நல்ல வார்த்தையை பாருங்க. டெல்டாவின் தெற்கு பகுதியில் இந்த முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், பேராவூரணி பகுதியில் ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். அது அப்படியே வேதாரண்யம் பகுதிகள் கூட இருக்கலாம். வேதாரண்யம் பகுதினா வேதாரண்யம் ஒன்றிய தெற்கு கடலோர பகுதி, அப்படியே முத்துப்பேட்டை, வாய்மேடு இந்த ஓரத்துல கடலோர பகுதியில் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை, ஒரு சில இடங்கள்ல. வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில இடங்களில் லேசான மழை. நான் சொல்றது வேதாரண்யத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பகுதியை. நம்ம நாளைக்கு இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? தொண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை, நாளை வேதாரண்யத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை இருக்கலாம் மாலை இரவுல. ஆனால் நாளை மாலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை தாண்டி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு பகுதிக்கு மழை பொழிவு கொடுக்கும். அது நீலகிரிக்கும், கோயம்புத்தூருக்கும், திருப்பூருக்கும். அதாவது நாளை 29ஆம் தேதி புதன்கிழமை ஒரு சில இடங்கள்ல மழை பொழிவை கொடுக்கும். ஆக புதன்கிழமை 29ஆம் தேதி மழை இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்தும் இருக்கிறோம். அடுத்தது 29ஆம் தேதிக்கு அடுத்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை கூடுதலாகும் மழைப்பொழிவு பரப்பு. அந்த மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோரம் 30ஆம் தேதி எங்கிருந்து ஆரம்பிக்குது? கர்நாடக எல்லையோரம், கிருஷ்ணகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோரம், தருமபுரி மாவட்ட கர்நாடக எல்லையோரம், இன்னும் கொஞ்சம் உள்ள கூட வரலாம். ஊத்தங்கரை வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் கூட
வாய்ப்பு இருக்கு 30ஆம் தேதி வியாழக்கிழமை. அதே நேரத்தில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி வரைக்கும் கூட வரலாம், உறுதி இல்லை, ஆனால் பெண்ணாகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஊத்தங்கரைக்கு வாய்ப்பு இருக்கு, வரலாம், ஆனால் தேன்கனிக்கோட்டைக்கு வாய்ப்பு கூடுதல். பெங்களூருக்கும் மைசூருக்கும் வாய்ப்பு கூடுதல் 30ஆம் தேதி. நீலகிரிக்கு வாய்ப்பு அதிகம், வால்பாறைக்கு வாய்ப்பு அதிகம், திருமூர்த்திக்கு வாய்ப்பு அதிகம். தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் 30ஆம் தேதி. டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு. நல்லா கவனிங்க. 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில திருப்பத்தூர், வேலூர், மாலை முன்னிரவுன்னு சொல்லலாம். திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, செங்கம் உள்ளிட்ட பகுதிகள் வச்சுக்கோங்க, மேற்கு பகுதி, சாத்தனூர் உள்ளிட்ட பகுதிகள். அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒட்டியுடைய கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கர்நாடக எல்லையோரம் உறுதியாக. எப்போ? 30ஆம் தேதி வியாழக்கிழமை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உறுதியாக. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்ட எல்லை பகுதி, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட எல்லை பகுதி, கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி, பொள்ளாச்சி தெற்கு, உடுமலைப்பேட்டை தெற்கு, திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதி, பழனி, கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதி, தேனி, விருதுநகர் மாவட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதி, தென்காசி, குற்றாலம் மற்றும் அப்படியே புளியகுடி, கிருஷ்ணாபுரம், அப்படியே சங்கரங்கோவில் உள்ளிட்ட பகுதிகள், திருநெல்வேலிக்கும், அதாவது ஆரல்வாய் மொழி திருச்சி, ஆரல்வாய் மொழி மதுரை சாலைக்கு மேற்கே வச்சுக்கலாம். மேற்கு ஓரம் கூடுதல் வாய்ப்பு. அப்படியே அது சிவகங்கைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு, ராமநாதபுரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு, விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி கூட வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? 30ஆம் தேதி பரவலாகிறது மழை, ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். 30ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு, நள்ளிரவுக்கு பிறகு, நள்ளிரவிலோ அல்லது முன்னிரவுக்கு பிறகு, நள்ளிரவுக்கு பிறகு, அதாவது அன்று இரவு திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, நாமக்கல் மாவட்ட கொல்லிமலை பகுதி, தம்மம்பட்டி பகுதி, அப்படியே பெரம்பலூர் மாவட்ட எல்லையோரம் வரைக்கும் கூட வரலாம். கண்டிப்பாக 30ஆம் தேதி வியாழக்கிழமை கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்கள்ல உறுதியா மழை தெரியுது. மேற்கு மாவட்டங்களுங்க, கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி முதல் வேலூர் வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம், குப்பம் ஒட்டிய பகுதி எல்லாம் உண்டு. அடுத்தபடியா 1ஆம் தேதி 30ஆம் தேதி கூடுதல் பரப்புல மழை கிடைக்கும். அது அப்படியே கடலூர் மாவட்டத்தோட மேற்கு ஓரம் கூட வரலாம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வரும், ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே. சரி, வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி மேலும் பரவலாகும் மழை. 30ஆம் தேதியை விட 1ஆம் தேதி பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம 30ஆம் தேதியை விட 1ஆம் தேதி பரவலாகும் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தோம். நினைவுபடுத்துறேன். நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் தான் பெய்யலாம் 30ஆம் தேதி. இடையில கொஞ்சம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 30ஆம் தேதி கொடுக்கலாம். ஆனால் 1ஆம் தேதி கோயம்புத்தூர் மாநகரம், கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதி, நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, தொட்டம்பட்டி மற்றும் பெதப்பம்பட்டி, குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை மற்றும் முக்கோணம் எல்லாமே மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே பெதப்பம்பட்டி, பெரியப்பட்டி, அதை தாண்டி அந்த குடிமங்கலம், பல்லடம் சாலை வரைக்கும் கொடுத்து அதற்கு கிழக்கேயும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அரவக்குறிச்சி வரைக்கும், திண்டுக்கல் வரைக்கும், ஓட்டஞ்சத்திரம், பழனி, நெரிக்கல்பட்டி, அம்பிலிகைக்கும் அப்படியே வேடசந்தூர் வரைக்கும் கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 1ஆம் தேதி ஒதுக்கி ஒதுக்கி உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட காற்று பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி. சரி சார், எங்க மாவட்டத்தின் பேரை சொல்லலையே, பெய்யாதா அப்படின்னா பெய்ய வாய்ப்பு அதிகரிக்கும் பொழுது அந்த ஊர் பெயரை சொல்லுவேன். இப்ப பாலக்காட்டு கணவாய் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய்க்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி கண்டிப்பா மழை கிடைக்கும். சரி, வெயில் சுட்டரிக்குமா சார்? அக்கினி வெயிலா, அனல் வெயிலா? இந்த பாருங்க, ஊடகங்களிலே கடுமையாக ஒரு எச்சரிக்கையை வழங்கி பீதியையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது. இது வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றை கொடுத்ததுல இதுவரைக்கும் வெப்ப அலை எங்கேயும் ஏற்படல, சராசரி வெப்பம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாமும் என்ன சொல்லியிருக்கோம், அதான் இருக்கும். 105, 106 டிகிரிக்கு மேல போகாது, 104 பரவலா இருக்கும். உள்ள 100 டிகிரிக்கு மேல் சதம் அடித்தது பல இடங்கள் அப்படிங்கிறாங்க. அடிக்கதான் செய்யும் கோடையில. 100 டிகிரி அடிக்காம என்ன செய்யும் கோடையில?
105 என்பது அவ்வப்பொழுது ஒரு இடங்களில் பதிவாகும்னு சொன்னோம். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் 107, 108, 113 வரைக்கெல்லாம் போயிருக்குங்க. அதையும் தாண்டியும் போயிருக்கு. அந்த அளவுக்கு போகாது, அச்சப்பட வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். இதே நிலைதான் தொடரும். கடலோரம் இப்ப இருக்கிற வெப்பம் தான் தொடரும். இந்த மீனம்பாக்கம் மட்டும் மரங்கள் இல்லாமல், அதாவது விமான நிலையம் என்பதனால விமானங்கள் ஏறி இறங்குவதற்கு ஏற்ப மரங்கள் இல்லாமல் இருக்கிறது காரணத்தினால வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு அங்கே மரங்களுக்கு பதில் புல்வெளிகள் அமைக்கலாம். ஓடுதளத்தை விட்டுவிட்டு பிற பகுதியெல்லாம் புல்வெளிகள் அமைக்கலாம். மீனம்பாக்கத்தை சுற்றியுள்ள உயரமான மரங்கள் வளர்க்கலாம், கூட புல்வெளிகள் அமைக்கலாம். குட்டையான புதர் செடிகள் வளர்க்கலாம். அந்த வெப்பத்தை தணிக்கும். இதன் காரணமாக தான் வெப்பம் அதிகமா இருக்காங்க. பிற பகுதியில் வெப்பம் குறைவாகத்தான் இருக்கு. 37 டிகிரிக்கு கீழே தான் இருக்கு. 38 டிகிரி ஒரு நாள் ஏறினுச்சு மீனம்பாக்கம். மேற்கு மாவட்டங்கள் வெப்பம் குறையும் சொல்லியிருக்கிறோம். நாளையிலிருந்து குறைய போகிறது. உள் மாவட்டங்கள் மட்டும் தொடரும் வெப்பம். இதே வெப்பம் தொடரும். எங்க? வேலூர், திருப்பத்தூர் மற்றும் சேலம் மற்றும் நாமக்கல், கரூர் மற்றும் மதுரை, விருதுநகர், இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அப்படியே விருதுநகர் அப்படியே வெப்பம் குறையும். அப்புறம் கரூர் குறையும். வேலூர் மட்டும் ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இருக்கும். ஆனால் அதிகமாக பெருசாக வாட்டாது. வெயில் வாட்டினாலும் மாலை இரவு இடிமழை பொழிவு கொடுக்க போகுது. சரி, இப்போ 1ஆம் தேதி எது வரைக்கும் சொல்லியிருக்கோம்? 1ஆம் தேதி பெரும்பாலான உள் மாவட்டங்களுக்கு மழை வந்துடும். மாலை இரவில் 1ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி வரைக்கும். நான் சொல்றது எங்க ஊருக்கு உண்டான்னு கேட்க கூடாதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோரத்திலிருந்து கிழக்கே திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் கடலூர் மாவட்டத்தோட விருத்தாச்சலம் உள்ளிட்ட மேற்கு பகுதிகள் வரைக்கும் வர்ற வாய்ப்பு இருக்கு. பெரம்பலூருக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. திருச்சிக்கும் தஞ்சாவூர் எல்லை வரைக்கும் கூட திருச்சி மாவட்டத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு பகுதிகள், எல்லா மேற்கு பகுதிகள் கடலோரத்துக்கு மட்டும் போராடி முன்னேறும். ஏன்னா முன்னேறும், கொஞ்சம் தாமதமா முன்னேறி வரும் கடலோரத்திற்கு. காரணம், இந்த தென்கிழக்கு தெற்கு திசை காற்று கடலோரத்திற்கு வருவதை, ஆனா இதுதான் மழையே உண்டாக்குது. தெற்கு தென்கிழக்கு திசையில கூடிய நீராவி தான் நீரா மாறுது. ஆனால் இது தொடர்ந்து உள்ளே தள்ளி கொண்டிருக்கிற காரணத்தால மேக உற்பத்தி உள்ளே உள் மாவட்டங்களிலே, தஞ்சாவூருக்கு மேற்கே, பெரம்பலூருக்கு மேற்கே, கள்ளக்குறிச்சிக்கு மேற்கே, திருவண்ணாமலைக்கு மேற்கே, வேலூருக்கு மேற்கே, கர்நாடகாவின் மைசூரு, பெங்களூரு மற்றும் மங்களூர் வரைக்கும், கேரளா எல்லையோரம் வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதி நல்ல மழை கொடுக்கும். கடலோரத்திற்கு போராடி போராடி நெருங்கி வந்து மழைப்பொழிவை ஒரு சில இடங்கள்ல கொடுத்தாலும் பரவலான மழை என்பது 3ஆம் தேதியும் அதே போல வந்து உள்ளே வரும் போராடி. ஆனால் கடலோரம் போராடும் வருவதற்கு 4ஆம் தேதி கடலோரம் வந்துவிடும். 4ஆம் தேதி காற்றோட திசையில் சற்று மாற்றம் ஏற்பட்டு 4ஆம் தேதியிலிருந்து கடலோரம் மழை வந்துடும். ஆனால் கடலோரம் டெல்டாவிற்கு வந்துடும் 4ஆம் தேதி. 3ஆம் தேதியே வர வாய்ப்பு இருக்கு. 4ஆம் தேதி டெல்டாக்குள்ள வந்துடும். ஆனா சார் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வராதான் கூடாது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. வந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பெய்யலாம். ஒதுக்குதல் அதிகமா இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் குறைந்து கடலோரம் வந்துடும். இறுதியில 5ஆம் தேதிக்கு மேலதான் திருவள்ளூர், சென்னை கடலோரத்துக்கு கொடுக்கும். ஆனால் திருத்தணி, காஞ்சிபுரத்துக்கெல்லாம் வந்துடும் 3ஆம் தேதி 4ஆம் தேதியே. அப்போ கடைசியா மழை தொடங்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது திருவள்ளூர் மாவட்ட கடலோரமும் சென்னை கடலோரமும் கண்டிப்பா வந்துடும். முதல் வாரத்துல நல்ல மழை இருக்கு, 2ஆவது வாரத்திலையும் இருக்கு. தொடர்ந்து மேவாதத்துல இப்படி இடிமழை பொழிவு, வெப்பச்சலன மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் இருவேறு நிகழ்வு உருவாக போகுது. அவை இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட போகிறது. வெப்ப அலை குறித்த அச்சம் வேண்டாம். தொடர்ந்து வங்கக்கடலோரம், இந்த மீனம்பாக்கம் தவிர பிற பகுதிகளில் இயல்பான வெப்பம் தான் இருக்கும். மேற்கு மாவட்டங்கள்லையும் வெப்பம் இயல்பாகிவிடும். உள்ளே மட்டும் தொடர்ந்து இதே வெப்பம் நீடித்தாலும் படிப்படியாக 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு அப்புறம் குறையும் என்பதில் மாற்றம் இல்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நீண்டகால வானிலை அறிக்கையில முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை, மாத இறுதி, மே இறுதி, சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை, இவையெல்லாம் கடல் வெப்பம், கடல் நீரோட்டத்தை பற்றி கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அச்சமோ பீதியோ கொள்ளாமல் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்ப எல்லா மாவட்டங்களுக்கும் மழை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் கடலோரம்னு சொல்லியிருக்கிறேன். படிப்படியா ஒதுக்குதல் குறையும் சொல்லியிருக்கிறேன். ஒதுக்குதல் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கணும். மேற்கே தான் அடிக்கடி கொஞ்சம் ஒதுக்குதல் குறைவாக
மழை பெய்ய தொடங்கும். ஒதுக்குதல் இல்லாத மழைனா வரக்கூடிய 16ஆம் தேதி, மன்னிக்கவும், 4ஆம் தேதிக்கு மேல இருக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்க. புரிதல் வேண்டும், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிதல் வேண்டும். நன்றி.